கமகமன்னு ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியை நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவாடில் உப்பு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு சுடு தண்ணியில் ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவாடையும் சேர்த்து ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நல்லா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி.